நேற்றைக்கு திருமாவளவன் ஒரு ட்வீட் ஒன்றை போடுகிறார். நம் சமூகத்திற்காக தியாக தலைமுறையாக மாறி தொண்டாற்ற வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு உணர்வை பெறுவோம். பாதுகாப்பும் கட்டுப்பாடும் அரசியல் களத்தில் அவசியமானது. அரசியலில் உணர்ச்சி வசப்படுவதை காட்டிலும் அறிவு வசப்படுவதே சிறந்த அணுகுமுறை. இதனை முழுமையாக உணர்ந்து செயலாற்றுவோம் அப்படின்றார். நேற்றைக்கு என்ன காரணத்துக்காக அவர் அதை சொல்லுகிறார் என்றால், ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தை தொடர்ந்து நாம் நேற்றைக்கு பேசிய ஆட்கள் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பதை நெடுங்காலமாக எதிர்த்து அவரை கார்னர் பண்ணி அந்த காரணத்துக்காகவே அவரை இழிவுபடுத்தக்கூடிய ஆட்கள் இப்போவும் அதே விமர்சனத்தை வைக்கிறார்கள். சோசியல் மீடியாவில் முழுக்க சோசியல் மீடியாவில் மட்டும்தான் இயங்குகிறார்கள். அதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். அப்படிங்கிறோன்னு அவர் இந்த கருத்தை பொதுவாக போடுகிறார். அதற்கு மேலும் மீண்டும் அவரை இழிவுபடுத்துறது, தலித்துகளை இவர் அடமானம் வைக்கிறார், இது போன்ற சொற்களை பயன்படுத்துறது. அதுக்கு தான் அவர் இந்த கவுண்டரே கொடுக்குறார். உணர்ச்சி வசப்படக்கூடாது, அறிவு வசப்படணும். அவர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அந்த முழக்கமான அமைப்பாய் திரளணும். ஏன் அமைப்பாய் திரளணும்னு அவர் சொல்லணும். சாதியாய் திரளுவோம், தலித்தாய் திரளுவோம். அமைப்பாய் திரளணும்னா அமைப்புனா சிஸ்டத்துக்குள்ளே எல்லாமே இருக்கும், எல்லாத்தோடும் சேர்ந்து திரள வேண்டும். கடந்த காலங்களில் பல இடங்களில் பேசியிருக்கிறார் திருமாவளவன். கார்த்திகை செல்வனோட ஒரு இன்டர்வியூவில் கூட ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி பாரஞ்சித் இந்த மாதிரி சொன்னதை முன்வைத்து ஒரு கேள்வி கேட்கப்படும், தலித்துகள் தங்களுக்கான அதிகாரத்தை தனித்து நின்று பெற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரே அப்படின்னு திருமாவளவன்ட்ட நேரடியாகவே ஒரு நேர்காணலில் கேட்கிறார். திருமாவளவன் சொல்கிறார், அது கேட்பதற்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி தெரியும், மேம்போக்காக பார்க்கும்போது சரிதானே அப்படிங்கிற மாதிரி தோணும். அதில் பெரிய சிக்கல் இருக்கிறது. இது இப்படி இயங்காது. இது ஆல்ரெடி தலித்துகள் எனப்படுபவர்கள் சமூகத்தில் ஐசோலேட் பண்ணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறார்கள். நாம் தனியாக நின்றே அதிகாரத்தை பெறுவோம் என்று சொல்லுவது அதை உறுதி பண்ணி நிரந்தரமாக பொது சமூகத்துக்கும் தலித்துகளுக்கும் இடையே ஒரு பிளவை உருவாக்கிவிடும். ஏன்னா கடந்த காலங்களில் தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு உருவாக்கி ஒரு சமூக அமைப்பையே உருவாக்க ட்ரை பண்ணார் ராமதாஸ். எவ்வளவு ஆபத்தானதுங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். பெண் கட்டுறதுல, காதல் மனம், கலப்பு மனத்தில் இப்படி ஒரு சிஸ்டத்தை அவங்களால உருவாக்க முடியுதுன்னா, இப்படி தனியாக திரளுவோம், தனியாக ஓட்டு வாங்குவோம், தனியாக அதிகாரத்தை கைப்பற்றுவோங்கிற குரல் தலித்துகளை முழுமையாக மைய நீரோட்ட அரசியலிருந்து தனிமைப்படுத்திவிடும். அதனால் அப்படி செய்யக்கூடாது, அது அம்பேத்கரிய அரசியலே கிடையாது அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துருக்கார். பல்வேறு மேடைகள்லையும் இதை பற்றி அவர் பேசியிருக்கார். திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் சொல்றாரு, இந்த அமைப்புகள் தனியாக நிற்கணும், பட்டியலின மக்கள் எல்லாம், அந்த தலைவர்கள் எல்லாம் தனித்து ஒரு அணி அமைத்து களம் காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அதை நீங்கள் அது அவருடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் நடைமுறையில் பெரிய சிக்கல் இருக்காது. அது தலித்துகள் அப்படிங்கிறதே ஒரு ஐசோலேஷன் சொல்கிறது, ஆங்கிலத்தில் தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை. அதை ஏற்கனவே சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக அனைத்து தளங்களிலும் இந்த மக்களை தனிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அம்பேத்கருடைய போராட்டமே என்னென்னா மெயின் ஸ்ட்ரீமில் மெர்ஜ் ஆகணுங்கிறது தான், எல்லாரோடையும் இணைந்து இருக்கணுங்கிறது தான். அப்போ அரசியல் பொலிட்டிக்கல் மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே தனியாக நின்னோம்னா எஸ்சி எல்லாம் தனியாக நிற்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தன்னியல்வா தலித் அல்லாத சமூகத்தை நீங்கள் பகைக்கிற ஒரு அரசியல் அது மாறுது. அது வெளியில் பேசுகிறதுக்கு மேம்போக்காக பார்க்கும்போது சரின்னு தோணும். ஆனால் அது நடைமுறையில் அம்பேத்கரே அது விரும்பலை. இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் தலித்துகள் திமுக ஆட்சியில் ரொம்ப வல்னரபிளாக இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆபத்து இருக்கிறது, தலித் தலைவர்களே நடமாட முடியாத நிலை இருக்கிறதுங்கிற மாதிரியான இந்த நேரேட்டிவ்களை கொண்டு போகிறதெல்லாம் மேலோட்டமாக பார்த்தா அது திமுகவுக்கான ஸ்கெட்ச் போல இருந்தாலும் இவர்களுடைய நேரடி ஸ்கெட்ச் என்பது திருமாவளவனுக்கு தான். ஏனென்றால் திமுகவை வீழ்த்தினால் அந்த இடத்துக்கு அதிமுகவோ பாஜகவோ தான் வர முடியும். அப்படி வந்தால் அதுகிட்ட இருந்து இந்த வேலையை செய்து கொடுத்ததற்கு இவர்களுக்கு கமிஷன் தான் வாங்கிக்க முடியும். ஆனால் திருமாவளவனை வீழ்த்துவது அல்லது திருமாவளவனுடைய அரசியலை நல்லிஃபை பண்ணுவது என்பது தமிழ்நாட்டில் தலித் அரசியலை இவர்கள் ஹைஜாக் பண்ணுவதற்கு உயர். அது நிரந்தரமாக செட்டில் ஆவதற்கான ஒரு மிகப்பெரிய கனவு. அதுதான் திருமாவுக்கான ஸ்கெட்சா, இது ஆபரேஷன் திருமாவளவனா இருக்கிற இடம் இதுதான். நடப்பதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இவர்கள் பேசுவதால திமுக வாங்கக்கூடிய 50% வாக்கு வங்கிக்கு என்ன பெரிய கேடு வந்துட போகுது?
அது கிடையாது. ஆனால் இவர்கள் திட்டமிடுவது அங்கு திருமாவளவன் இருப்பது, அந்த கூட்டணி தொடர்வது, திருமாவளவன் இருப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கிடைக்கக்கூடிய பன்முக தன்மை. அதுவும் இல்ல, இப்ப ஒரு தடவை ஆளூர் சானவாஸ் ஒரு இன்டர்வியூல சொன்னார், இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எல்லா தரப்பிலிருந்தும் எடுக்கப்படுகின்றன. அதையெல்லாம் தாண்டி ஒரு காலம் வரைக்கும் விசிகாவை கூட்டணியில் வைத்துக் கொண்டால் அந்த கூட்டணிக்கு சாதி இந்துக்களின் வாக்கு விழாதபடிக்கு நேரடியாகவே அன்புமணி போன்றவர்களால் பிரச்சாரம் செய்யப்பட்டது. கொங்கு ஈஸ்வரனை பார்த்து பொது மேடையில், எலெக்ஷன் மேடையில் அன்புமணி கேட்கிறார், நான் என் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பெயரை எல்லாம் சொல்லி எடப்பாடி ஆசி பெற்ற வேட்பாளர், பன்னீர்செல்வம் ஆசி பெற்ற வேட்பாளர், ராமதாஸ் ஆசி பெற்ற வேட்பாளர்னு சொல்லுவேன். ஈஸ்வரன், நீங்க சொல்லுவீங்களா திருமாவளவன் ஆசி பெற்ற வேட்பாளர்னு கூட்டிட்டு வந்து நிறுத்துவீங்களா? அப்படி நிறுத்தினா உங்களுக்கு டெபாசிட் கிடைக்குமா? இந்த கேள்வியுடைய பொருள் என்ன? இங்க கூடிய பிரச்சனைகள்ல இருந்து திமுக இந்த தலித் பிரச்சனைகளை வந்து தலித் அரசியல கூர்ந்து கவனிக்க மாட்டாங்க, கூடுதல் முக்கியத்துவம் தர மாட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் முன்வைக்கப்படுது. இதை பத்தி உங்களோட அப்சர்வேஷன் என்ன? இது எல்லாமே வந்து திமுகவை பிடிக்காதவர்கள், ஏதோ ஒரு வெறுப்பு மனநிலை உள்ளவர்கள் செய்கிற வேலை. விசிகாவை சேர்த்து கொண்டால், கூட்டணியில் சேர்த்து கொண்டால் மற்ற ஜாதி ஓட்டு வராது அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படும். இன்னைக்கு அந்த பரப்புரை வந்து பலவீனமாகி விட்டது அல்லது அந்த பரப்புரை எடுபடாமல் போய்விட்டது என்பதற்காக அப்படி ஒன்னே நடக்கலன்னு நீங்க சொல்லிட முடியாது. இப்படி ஒரு பரப்புரை ஒவ்வொரு தேர்தலையும் மேலிருந்து வரும். ஈஸ்வரன் கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன், ஈஸ்வரன் அவர்களே, நீங்க இங்க ராசிபுரம் வாங்க, ராசிபுரம் வந்து கூட்டணி கட்சியில எந்தெந்த தலைவர் இருக்காங்க அவங்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? இந்த ஒரு அச்சம் இருந்தது. இந்த அச்சம் இருக்கிறதுனா அது நடைமுறையில வாக்கரசியல் அப்படி ஒரு ரிசல்ட் வருதோ இல்லையோ, அந்த அச்சத்தை பெரிய கட்சிகளுக்கு உருவாக்க முடிந்தது. அதையெல்லாம் தாண்டியும் திமுக தொடர்ச்சியாக விசிகாவோடு பயணிக்கிறது. இதை ஒரு கொள்கை கூட்டணியாக இருவரும் அக்னாலஜ் பண்றாங்க. ஒவ்வொரு வெற்றியின் போதும் விசிக மேடையில் போய் திமுக தலைவர் அதை அக்னாலஜ் பண்றாரு. எடப்பாடி போன்றவர்கள் வந்து நீங்க எங்க கூட வந்துருங்க, எங்க கூட வந்துருங்கன்னு குறைக்கெஞ்சா கெஞ்சும் போது அதை திருமாவளவன் நக்கலடிச்சு கூட கலந்துடுறார். நான் உங்க நல்லதுக்கு நான் ஐடியா சொல்றேன், நான் ஏன் அங்க வர போறேன்? திமுக எனக்கு கொடுப்பது என்பது சீட் அல்ல, பிரதிநிதித்துவம். எம்பிக்களாக கொடுக்கிறாரு. 2 நின்னா 2 எம்பி. இதை தான் நாங்க பார்க்க முடியும். இதுல இருந்து நாங்க இதை விட பெட்டரான ஆப்ஷனை யாராவது காட்டுனா கூட ஓகே, உங்க கூட வந்து வெறுங்கையில உங்களாலேயே வெல்ல முடியாத இடத்துல எங்களுக்கு இது கூப்பிடுறீங்கன்னு அவர் சிரிச்சுட்டு கூட கடந்துடலாம். ஆனால் இந்த கும்பல் சொல்லுது பாத்தீங்களா, இவர்களை இப்படி கடக்க முடியாது. அப்போ தன்னால் வெல்ல முடியாத போது இந்த கூட்டணியிலிருந்து விசிகாவை வெளியே எடுத்துட்டு வரக்கூடிய இந்த திட்டத்தை சங்கிகளால் நேரடியாக வெல்ல முடியாத போது விபீஷணர்களை உருவாக்கி, இது ஒரு காலங்காலமாக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியல். தலித் பிரச்சனைகளை முன்வைத்து விசிக திமுக கூட்டணியை உடைப்பதை விட திருமாவளவனை தலித் விரோதியாக, சுயநலவாதியாக கட்டமைக்கக்கூடிய இடத்துக்கு நேரடியாக அந்த வேலையை செய்வதற்கு சமீப நாட்களில் அவர்கள் முன்வந்து விட்டார்கள். அதை தொட்டுதான் திருமாவளவன் மேற்சொன்ன கருத்தை பதிகிறார். ஏன்னா கூட்டணி கணக்குகள்ங்கிறவை தற்காலிகமான ஒன்று. ஒவ்வொரு கட்சியும் அதனுடைய தலைமையும் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்தந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நமக்கு வெளிப்பார்வைக்கு புலப்படாத ஒன்றாக கூட இருக்கும். ரொம்ப வருடங்கள் கழித்து மக்கள் நல கூட்டணி என்று நாங்கள் பிரிந்து போய் நிற்பதையே வந்து திமுக தலைவர், அன்றைய செயல் தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் தான் எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சமீபத்தில் திருமாவளவன் பேசியிருக்கார். இதெல்லாம் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு திமுக தேமுதிகவிடம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து அது வந்து ஒரு முழுமையாக ஒரு மீண்டெழுவதற்கான ஒரு காலத்தில் இருக்கு. இந்த தேர்தலில் வெற்றி தோல்வி என்பதை விட திமுகவுக்கான ஓட் பேங்கை மீட்டெடுப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த கட்சியுடைய தலைமை கருதுகிறது. அப்போ கூட்டணி கட்சிகளாகவே, நட்பு சக்திகளாகவே இருந்தாலும் நீங்க அதிமுக கூட போக வேண்டாம், தனிப்பட்ட முறையில் நாங்கள் இந்த மாதிரி எங்களுடைய பலத்தை சோதிக்க வேண்டிய தேவை இருக்கு, இந்த கட்சிக்கு இது அவசியம், நீங்களும் அது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுங்க அப்படின்னு மக்கள் நல கூட்டணிக்காக அவர்களை அனுப்பி வைத்ததா அவர் சொல்றார். இது மாதிரியான கணக்குகள்லாம் நமக்கு வெளிப்பார்வைக்கு தெரியாது. எதிர்காலத்தில் பாஜக இங்கு தமிழ்நாட்டில் அடைய நினைக்கிற அந்த 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு வரணும், 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வரணுங்கிற அந்த கனவை இன்னும் ஒத்தி போடுவதற்காக கூட தன்னுடைய கூட்டணி கட்சிகளையே தனித்து களங்காண வைக்கிற ஒரு உபாயத்தை கூட திமுக பயன்படுத்தலாம். அதெல்லாம் நம்ம கையில் எதுவும் கிடையாது. திமுகவுடன் கூட்டணி என்பதையெல்லாம் தாண்டி இந்த சாதி ரீதியாக தலித்துகளை திரட்டுவோம்னு பேசக்கூடிய ஆட்கள் திருமாவிடம் பிரச்சனையாக பார்ப்பது, அவர் மைய நீரோட்ட அரசியலுக்கு தலித்துகளை கூட்டி செல்கிறார். சாதியாக திரள்வோம் என்னும் இந்த பாஜகவுடைய சோசியல் இன்ஜினியரிங் நேரேட்டிவ்க்கு நேர் எதிரான ஒரு செயல்பாடு அது.
இப்போ உதாரணத்துக்கு நீதி கட்சி என்பது சூத்திர சாதியில் இருந்தாலும் நான் பிராமின்களாக இருந்தாலும் அரசர்களும் ஜமீன்தார்களும் எடுத்து நடத்திய ஒரு அமைப்பு. அதிலிருந்து திமுகவோ திகாவோ வெளியேறி தனியான ஒரு அமைப்பாக மாறுவதற்கு பின்னாடி அரசர்களிடமிருந்தும் ஜமீன்களிடமிருந்தும் அதிகாரம் எளிய மனிதர்கள் கைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கமா இருக்கு. யோசிச்சு பார்த்தா ஜமீன்தார்களுக்கு உள்ள பிரச்சனைகள்ங்கிறது ஈகோ சம்பந்தப்பட்டது, பாப்பானோட ஈகோ அவங்களுக்கு. ஆனால் எளிய மனிதர்கள், திராவிடர்கள், சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இடத்தில் இருப்பவர்களுடைய பிரச்சனைகளை அது மாதிரியான வர்க்க ரீதியாக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அரசர்களால் ஜமீன்தார்களால் புரிந்து கொள்ள முடியாது. சாதாரண திராவிடர்களுடைய பிரச்சனைங்கிறது வந்து இன்னும் தீவிரமானது. அதற்கான தீர்வுகளை வென்றெடுக்கணும்னா நாம அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு திமுக உருவாகுதுன்னு வச்சுக்கோ. அப்படி உருவாகும் போது அவர்கள் நேரடியாக தங்களுக்கான எதிரிகளாக நீதி கட்சியை வச்சுக்கல. அது வந்து முட்டாள்தனமான அரசியலாக மாறி போகும். இங்க இவர்கள் செய்யக்கூடியது திமுகவிலிருந்து தலித்துகளை நோக்கி அதிகாரம் பாயணும்னா தலித்துகள் யாரை எதிரியா கட்டமைக்கணும்? அன்றைக்கு நீதி கட்சியிலிருந்து இடைநிலை சாதிகளுக்கு அது வந்து சேரும்போது திமுக யாரை எதிரியாக கட்டமைத்தது? இதன் மூலம்தான் தமிழ்நாட்டில் உள்ள பார்ப்பனர் அல்லாத அத்தனை சாதிகளையும் திராவிடர்களாக ஒரே இனமாக திமுகவால் அடையாளப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர முடிந்தது. நீதி கட்சியை வில்லனாக்கி சூத்திர சாதிகள் இருக்கக்கூடிய ஆண்ட சாதின்னு சொல்லப்படுகிற சாதி இந்துக்களை எதிர்முனைக்கு அனுப்பக்கூடிய முட்டாள்தனமான அரசியலை அது ஒருபோதும் செய்ததில்லை. ஆனால் இங்கு திருமாவுடைய மைய நீரோட்ட அரசியலில் இணையக்கூடிய இந்த தத்துவத்தை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய இந்த தலித்திய குரல்கள் தலித்துகளை தனித்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பிரதானமான ஒரு கோரிக்கையாக வைக்கின்றன. இன்றைக்கு அப்படி செய்பவர்கள் தான் உண்மையான தலித்து நண்பர்கள், தலித்துகளுக்காக உழைப்பவர்கள். திருமாவளவன் நம்மை எல்லோரோடும் சேர சொல்லுகிறார். அது வந்து தலித்துகளை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படிங்கிறதான் இவர்களுடைய குற்றச்சாட்டு. உண்மையில கோவிலுக்குள் இடம் இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கு போராடாத, நம்ம ஒரு கோயில் கட்டி நம்ம விருப்பம் போல ஒரு கும்பாபிஷேகம் நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அது ஏற்கனவே இருந்த செட்டப் தானே. ஊருக்கு வெளியே சேரிங்கிறது தான் எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிறது தான் இவர் சொல்கிறது. நாங்கள் சேரிக்குள்ளேயே கோயில் கட்டிக்குவோங்கிறது தான் இவங்க சொல்கிறது. இது சங்கி அஜெண்டா. சங்கி என்ன சொல்லுவான்? சாதி எல்லாம் நல்லது, அவன் சாதியை வச்சு ஜாலியா இருங்க. அதை ஏன் நீங்க வந்து பழனி நீ ஏன் அதிர்ச்சியான விஷயத்தை நீ ஆனந்தமா எடுத்துக்கங்கிற மாதிரியான கருத்து இது வந்து பாஜகவுக்கு ஈஸியா அவர்களுடைய சோசியல் இன்ஜினியரிங்க்கு பயனாக கருத்து. இதனாலதான் இதை செய்யக்கூடிய தலித்து கட்சிகளை வட இந்தியா முழுக்க ஈஸியா விழுங்கி செரித்து அவர்கள் தங்களுடைய அஜெண்டாவுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு மாயாவதினா தானே. இதைவிட இவர்களுக்கு திருமா மீது எரிச்சல் அதிகமாக வருவதற்கான காரணம் விசிக என்கிற கட்சிக்குள்ளேயே அவர் வந்து பிற சாதியினருக்கான அதிகார பகிர்வையும் செய்ய தொடங்குகிறார். பொது தொகுதிகள் வாங்கி அந்த பொது தொகுதிகளில் தலித் அல்லாதவர்களை மக்கள் பிரதிநிதிகளாக மாற்றுகிறார். நல்ல விஷயம் தானே. கட்சிக்குள்ளேயே இப்போது சமீபத்தில் ஒருத்தர் துணை பொதுச் செயலாளர் ஆக்குனாங்கல்ல, அவர் தலித் அல்லாதவர். இதற்கான விளக்கத்தையும் கூட இந்த தேர்தலுக்கு முன்பு அப்படி கொடுத்தார். இது விசிகவை தமிழ்நாட்டின் அனைத்து மக்களுக்குமான கட்சியாக ஒரு மைய நீரோட்ட அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது காலத்துடைய கட்டாயம். நான் அதை செய்கிறேன். அதன் மூலம்தான் விசிக தலித் அமைப்புகள் தலித் அரசியலை மேலே எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு. இது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இருப்பது ஒரு பெரிய கட்சி, மக்கள் மத்தியில் தலித் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் பேசக்கூடிய, வெறுமனே வந்து நீ என் சாதிக்காரன் நீ எனக்கு தான் ஓட்டு போடணும்னு கேட்கக்கூடிய லெட்டர் பேட் சாதி கட்சிகள் எத்தனையோ இருக்கலாம். விசிக மட்டும்தான் ஒரு முற்போக்கு அடையாளத்துடன் ப்ராப்பரான ஒரு அம்பேத்கரிய அரசியலை பேசிட்டு இருக்கு. அந்த கட்சியில் பிற சாதியினரை உள்ளே விடுகிறார்கள் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. யோசிச்சு பார்த்தா அதிகாரத்தை அடைவதற்கு தலித்துகளாக திரண்டால் தமிழ்நாட்டில் வார்டு தேர்தலை தாண்டி எங்காவது வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி ஒன்று தமிழ்நாட்டுடைய சாதி ரேஷியோ, ஒவ்வொரு சாதிக்கான ஒவ்வொரு பிரிவினருக்கான ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது ஒரு ஹேபிடேட்ல குழுமி இருக்கக்கூடிய ஒரு தெருவிலையோ ஒரு வார்டுலையோ வேணா அது சாத்தியமாகலாமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த இடத்துலையும் அதை செய்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இல்லை. கடந்த காலங்களில் கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு பாஜக அரசியல் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு களத்தில் அப்படியான வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படி தனிமைப்படுத்துவது என்பது தேர்தல் அரசியலில் தலித்துகளை தனிமைப்படுத்தி தலித் வாக்குகளை தனிமைப்படுத்துவதுங்கிறது அவர்களை அதிகாரமற்ற நிலைக்கு கொண்டு போய்
ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதிகாரம் இல்லாமல் காய வைத்து ம். அதற்கு பிறகு பாஜக அதிகாரங்களை இப்ப எல் முருகனுக்கு கொடுப்பது போல, சிராக் பஸ்வானுக்கு கொடுப்பது போல, அத்வாலேக்கு கொடுப்பது போல கொடுத்து பார் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு முடிச்சு வைப்பதற்கு தான் இது பயன்படும். இதுதான் அவர்களுடைய நீண்டகால திட்டம், பாஜகவுடைய அரசியல். சாதி இந்துக்களோடு இணைந்து செயலாற்றிதான் அதிகாரத்தை அடைய முடியுங்கிறது தான் இதனுடைய அர்த்தமும். இதை பாஜகவுடன் சேர்ந்து செய்வது, அதுவும் ஃபியூச்சர்ல செய்வதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக போன்ற முற்போக்கு கட்சிகளோடு சேர்ந்து செயல்படுவதை விமர்சிச்சுட்டு அங்க கூட்டிட்டு போய் அதை பாஜக கூட சேர்ந்து செஞ்சா என்ன? தமிழ்நாட்டில் கிடைக்கிற அதிகாரம் உங்களுக்கு சென்ட்ரல்லையே கிடைக்கணும்னு கூப்பிடுறது இருக்கு பார்த்தீங்களா? அது எவ்வளவு தடித்தனமான வேலை. பொதுவாகவே தேர்தல் அரசியலை முன்வைத்து தலித் விடுதலை பேசுவது என்பதை அயோக்கியத்தனமானது. ஏன்னா அவர்களுக்கு கவனம் என்பது தேர்தலையும் தேர்தல் வெற்றிலையும் இருக்கு. தலித் விடுதலை என்பது அம்பேத்கர் மாதிரியான ஆளுமைகளே 1000 வருடம் உயிரோடு இருந்தால் சாதிக்கக்கூடிய விஷயம். 2000-3000 ஆண்டு கால பிரச்சனையை ஒரு தனிநபருடைய வாழ்க்கையிலேயே சாதிக்க முடியாது. 1000 வருஷம் அம்பேத்கர் வாழ்ந்து ஒரு அரசியல் இயக்கம் நடத்தினா அதை டைல்யூட் பண்ண முடியும். அதை ஒரு தேர்தலுக்கு, இந்த தேர்தல் வெற்றி, இந்த வாக்கான்னு கேட்கிறாரு பார்த்தீங்களா ரஞ்சித், வாக்குகளுக்கு மட்டுமா சமூக நீதி? தலித் வாக்குகளுக்காகத்தான் சோசியல் ஜஸ்டிஸ் ஆன. அது இவர்களுடைய கவனம் அந்த வாக்கில் இருக்கிறது. தலித்துகளால் தான் திமுக வென்றது என்பதும், சாதி இந்துக்களின் வாக்குகளையும் விசிகாவுக்கு வாங்கி கொடுத்துதான் திமுக விசிகாவுக்கு மக்கள் பிரதிநிதித்துவத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதும் ஃபேக்ட். அதை மறுப்பதற்கு இல்லை. எல்லாரும் 2 கட்சியுடைய தலைவர்களுமே அடுத்தவர்களுடைய மேடையில் போய் அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகிற ரேஷியோவை வைத்துத்தான் அந்த கட்சிகளுக்குள்ள இடங்களும் பங்கிடப்பட்டுக் கொள்கின்றன. இதை பிரித்து அதிமுகவுக்கோ அல்லது பாஜகவுக்கோ கொண்டு போறது மூலமா திமுகவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ எந்த பாடத்தை, ஈவன் தலித்துகளுக்கோ எந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆசைப்படுறீங்க? அப்போ அதிமுக ஆட்சியில் எல்லாம் கமுக்கமாக இருந்து கொண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வை நீ சொல்லு அப்படின்னு கேட்பது இருக்குல்ல, அது நடக்கக்கூடிய சாத்தியமா? இவர்களுடைய இந்த குரல்கள் எடப்பாடி ஆட்சி காலத்தில் 4 வருடத்துல, ஜெயலலிதாவை கூட விட்டுருங்க, ஜெயலலிதா இருந்தால் எந்த வாயுமே திறக்காது, அது வேறு கதை. அட்லீஸ்ட் எடப்பாடி இருந்த அந்த 4 வருடத்திலாவது இவ்வளவு தீவிரமான தலித்துகளை தனிமைப்படுத்தும் அரசியல் தமிழ்நாட்டில் பேசப்பட்டிருக்கிறதா? அப்ப இன்றைக்கு பேசப்படுகிறது என்றால் அது எந்த மாஸ்டருடைய வாய்ஸ்? இதுல கொடுமை என்னன்னா, இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்களோ நானோ கூட அவர்களை விமர்சித்து விடலாம். ஆனால் திருமாவளவனுடைய நிலைமை, அவர்களோடும் கைகோர்த்து நின்றாக வேண்டிய தேவை இருக்கு. இது மாதிரி டைரக்டா நீங்க அடிச்சிட முடியாது. நீ திருடன், நீ சங்கி அஜெண்டாவுக்கு வேலை செய்யறன்னு உடைச்சு பேச முடியறதில்ல. இந்த களத்தில் அவர்களோடும் கைகோர்த்து நின்று வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார். இத்தனையும் தாண்டி தான் அவர் அவருடைய நிலைப்பாட்டை சமாளிச்சுட்டு இருக்கார். அப்போ தனி நபர்களை விட சித்தாந்தமும் கொள்கை நோக்கமும் என்னைக்குமே மேலானது. இந்த பேட்டனை புரிந்து கொண்டு அரசியலை அணுக வேண்டும். இந்த கொள்கை வழி மாறாமல் இருக்கும் வரைக்கும் தான் தனி நபர்களையோ தலைவர்களையோ நீங்க முழுமையா ஆதரிப்பதும், அதிலிருந்து பிறந்து போனால் எதிர்ப்பதும் நடக்கணும். இப்ப கடந்த காலங்களில் திருமாவையே கூட ரவிக்குமார் போன்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல பெரியாரை அம்பேத்கருக்கு எதிராக நிறுத்தும் பேச்சுக்களை எல்லாம் பேச வைத்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமான இதெல்லாம் எழுதி விட்டாரே. அப்படி கூர்தீட்டக்கூடிய வேலைகள் எல்லாம் சாத்திருக்கார். ஆனால் அவர் வெகு சீக்கிரமே அதிலிருந்து சுதாரித்து கொண்டார். இந்த அரசியல் கவை குதவாது. தமிழ்நாட்டில் பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிரெதிர் துருவங்களாக சித்தரிக்கக்கூடிய அரசியல் வட இந்தியாவில் சங்கி அரசியல். சங்கிகளுக்கு உதவுவதற்காக தலித்துகளை கூர்தீட்டக்கூடிய அரசியல்ங்கிறத அவர் புரிந்து கொண்டார். அதிலிருந்து மிக சீக்கிரமாகவே வெளியே வந்துட்டார். இன்றைக்கு ஒரு பக்குவமடைந்த முதிர்ச்சி அடைந்த தலைவராக அவர் மாறியிருக்கார். இந்த தன்மையை தான், அனைவரையும் அரவணைத்து போகிற அந்த தன்மையை தான் இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம்னா அந்த மரணத்தை முன்வைத்து பிஎஸ்பியில் அந்த தலைமையை அடைவதற்காக ஒரு சண்டை ஒன்று நடக்கும். இந்த இடத்தில் அதை பிடிப்பதற்கும், அதை பிடித்தால் அடுத்து யாரை காலி பண்ணுனா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் தலித் அரசியலை ஹைஜாக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான சண்டையில தான் இந்த அத்தனை காய் நகர்த்தலுமே நடந்துட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகள், குறிப்பாக சோசியல் மீடியாவிலையும் விஜிலண்டா இருக்கக்கூடிய தலித்துகள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். இதனுடைய இன்னொரு முக்கியமான விஷயம், வேங்கை தொடர்பாக ஏன் இன்னும் குற்றவாளியை பிடிக்கவில்லை அப்படின்னு நேற்றைக்கு கோர்ட்டு கேட்டிருக்கு, சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது.
இது நடந்த அதே நாள்லேயே இன்னொரு மேட்டர் ஒன்று நடந்துச்சு. ஒரு புதிய தலைமுறையிலே அதில் ஒரு சேனலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தலித் வன்கொடுமைகள் பற்றி பேசி கொண்டிருக்கும் போது வேங்கவேல் ஒரு டாப்பிக்காக வருது. அவர் பூடகமாக ஒரு விஷயத்தை மென்று முழுங்குகிறார். வேங்கவேல் நடந்து எவ்வளவு வருஷம் சார் ஆச்சு, இன்னும் ஏன் சார் போலீஸ் கண்டுபிடிக்க முடியல? ஒரு சின்ன கிராமத்துல ஒரு விஷயம் நடக்குது, அது அவ்வளவு பெரிய கஷ்டமா தமிழ்நாடு போலீஸ் நான் கேட்பது கண்டுபிடிக்காமல் இருக்க வேண்டும் நோக்கம் காவல்துறைக்கு இருக்கா என்ன? அதை நம்ம சொல்ல முடியாது இல்ல. நான் வேற ஒரு காரணம் சொல்ல முடியும், அதை அந்த சேனல்ல ஓபனா சொல்ல முடியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பின்னாடி. பிரச்சனை மரபணு அளவுல இதை கண்டுபிடிக்காம வேங்கவேலை இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு சார் பின்னாடி. அதுல ஒரு ஜாதி அரசியல் இருக்கு சார். அதாவது வேங்கைவேலின் குற்றவாளிகளை, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் இருக்கிறதெல்லாம் பொய், அதை வெளியிடாமல் இருப்பதில் ஒரு அரசியல் இருக்கிறது, அதை இங்கே நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படிங்கிறார். வெளிப்படையாக சொல்ல முடியாத அரசியல்ங்கிறது அப்படி என்ன அரசியல்? அதாவது ஈழப்பழியிலாவது நம்ம ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது, அது கட்டங்கடைசிக்கு ஆட்சி அதிகாரத்தை இழந்து இவர்களோடு சேர்ந்து கற்பை நிரூபிச்சாவதுக்காவது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டாங்கன்னாவது விட்டலாம். ஆனால் வேங்கை வயல் விவகாரத்தில் எவனோ மலத்தை தண்ணீர் தொட்டியில் கலந்ததற்கு இன்றைக்கு வரைக்கும் திமுக ஊடகங்களாலும் எதிர்க்கட்சிகளாலும் சிலுமை சுமக்க வைக்கப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை விஷயத்திலேயே திமுக தலையில் தான் எழுதுறாங்க. அவர் கைத்துப்பாக்கி 20 லட்ச ரூபாய் கைத்துப்பாக்கி வச்சுருக்காரு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவருக்கு பாதுகாப்புக்கு உளவு பிரிவு சொல்லி 2 முறை சென்னை மாநகர இதுலேருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க போலீஸ்லேருந்து, உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி, என்னை என்னோட நிழலே கூட தொட முடியாதுன்னு சொல்லி அவர் திரும்ப பதில் சொல்லியிருக்காரு போலீஸுக்கு. இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம் சம்பவம் நடந்திருக்குது. அந்த கேஸை திமுக தலையில் எழுதுறாங்க. அப்போ இதை எழுதுறதுக்கு இவங்களுக்கு என்ன வலிக்கவா போகுது? ஒரு கிராமத்தில் சில 100 பேர் வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் மலத்தை கலந்தவனை இவன்தான் கலந்தான், இன்ன மோட்டிவுக்காக தான் கலந்தான்னு கோர்ட்டில் போய் நிரூபிப்பது என்பது மிகச்சிரமம். அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சில 100 பேரை ஃபில்டர் பண்ணி இவர் தான் குற்றவாளியாக இருக்க முடியும், இந்த வேலை இவன் தான் செய்வான்னு போலீஸுக்கு கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த வழிமுறையின்படி தான் போலீஸ் செயல்பட்டு கடைசியாக அதை 10 பேர் 12 பேராக சுருக்கி கொண்டு வரும்போது 3 பேர் வரைக்கும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கொண்டு வரும்போது நடுவுல எவிடன்ஸ் கதிர் மாதிரியான ஆட்கள் பூந்து இவர்களை விசாரிக்க கூடாது அப்படின்னு ஆபீஸ்ல வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த பகுதி மக்களை விசாரணைக்கு அனுப்பாமல் பாதுகாப்பதில் காட்டிய தீவிரத்தை இது போன்ற ஆசாமிகள் இன்னார்தான் குற்றவாளி என்று காட்டுவதற்கு என்னைக்காவது பயன்படுத்தியதுண்டா? ஊடகங்கள் இருக்கின்றன, உண்மை எறியும் குழுக்கள் இருக்கின்றன, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருக்கிறது, எத்தனையோ அமைப்புகள் இதை பற்றி தொடர்ச்சியாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார். இவர்கள் யாராவது வேங்கைவயல் கிராமத்தில் போய் ஒரு புலனாய்வு செய்து இந்த நபர்தான் அல்லது இவர்கள்தான் இன்ன நோக்கத்துக்காகத்தான் இந்த காரியத்தை செய்தார்கள்னு சொல்லுவதிலிருந்து யார் பிடித்து வைத்திருப்பது, தடுத்து வைத்திருப்பது? அப்போ போலீஸுக்கு வக்கீல்னே வச்சுக்கோங்க, இவங்க லாஜிக்கே விட்டுரும். தமிழ்நாடு போலீஸுக்கு இந்த விவகாரத்தில் உண்மையை அறிவதற்கு வக்கீல் வழி இல்லைன்னே வச்சுக்குவோம். நீங்கள்லாம் விவரமான ஆளுக தானே, அரசியல் புரிதல் உள்ள ஆட்கள் தானே. அதே தாங்க ஆம்ஸ்டாங் விஷயத்துலையும் பண்ணுறாங்க. போலீஸ் 11 பேர் அரெஸ்ட் காமிச்சா உண்மை குற்றவாளிகளை கைது பண்ணணும். உண்மை குற்றவாளியை கைது பண்ணால் அப்போ நீ தான் சொல்லணும் உண்மை குற்றவாளிகள் யாருன்னு. உனக்கு தெரியும். அப்போ இவங்க அரசானவங்க உண்மை குற்றவாளி இல்லைன்னு நினைக்கிறேன்ல, அப்போ உண்மை குற்றவாளி யாரும் உனக்கு தெரியுது இல்லை? அதான கேள்வி. இன்னார் மீது எனக்கு நீ நிரூபிக்கலாம் வேணாம், இன்னார் மீது எனக்கு சந்தேகம், வேங்கை வயலில் மலத்தை கலந்தவன் இன்னார் அப்படின்னு ஒரே ஒரு ஆளை இந்த சந்தேகப்படுறேன்னு மட்டும் ஒரு பெயரை இவர்கள் யாராவது சொல்லட்டும். அது இடைசாதியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நீ பேரை மட்டும் சொல்ல, இன்னார் தான் இதை செய்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்த தகவல், நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கான்செப்டை, ஒரு தியரியை, ஒரு ஆளை, ஒரு சந்தேகப்படக்கூடிய நபரை இதுவரைக்கும் இவர்கள் காட்டவில்லைன்னா அதனுடைய பொருள் என்ன? ஏன் சொல்வதில்லை என்றால் எல்லா விசாரணைகளும், போலீஸ் விசாரணையாகட்டும், இந்த அமைப்புகள் போய் விசாரிக்காமல்லாம் இல்லை, எல்லாரும் அங்கே போயிருக்காங்க, ஊடகங்கள்லாம் அங்கே போய் இதை அடிச்சிருக்கு. இதை எப்படியாவது எதிர்த்தரப்பினர் செய்ததாக சொல்லி திமுகவுக்கு இன்னும் சிரமத்தை கூட்டுவதற்கான முயற்சியில் பல்வேறு ஊடகங்கள் அங்கே முகாமிட்டு விசாரித்தன. இவர்கள் அத்தனை பேருடைய விசாரணையும் இறுதியில் போய் நின்ற இடம் இந்த விவகாரத்தில் தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்தது என்பது தலித் குடியிருப்பில் வசிக்கக்கூடிய தலித்துகள் மலத்தை உண்ண வேண்டும் என்கிற சாதிய நோக்கத்துக்காக அல்ல,
அதுவும் செய்த ஆட்களும் தலித்துகளாகவே இருக்கிறார்கள். அப்படிங்கிற இடத்தை நெருங்கும் போது இவர்கள் அத்தனை பேரும் அதை அங்கேயே விட்டுட்டு இந்த ஸ்டேட்டஸ் கோவை இப்படியே மெயின்டைன் பண்ணுவோன்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த ஸ்டேட்டஸ் கோவில் நல்ல விஷயம் என்னன்னா, செய்தவன் எவனோ அவன் பாதிக்கப்படலை, மலத்தை தின்றவன் அவன் அனுபவிச்ச கஷ்டம் அவனுக்கு, குற்றம் செஞ்சவன் அவன் எப்படியோ போயிட்டான், மறுபக்கம் இதற்காக சிலுவை சுமப்பது என்பது திமுக. இதுல இவங்க யாருக்குமே பிரச்சனையே கிடையாது. அதனால இந்த ஸ்டேட்டஸ் கோவை இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு விட்டுருக்காங்க. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ சபீர்னு ஒருத்தர் இருக்காரு, எது நடந்தாலும் மயில்சாமி பேக்கோட திருப்பதி கிளம்புன மாதிரி போறாரு. அவரை போய் வீடியோ எடுக்க சொல்லுங்க, லைவ்ல போட்டு வீடியோ எடுத்து வேங்கைவேல் கிராமத்தில் உண்மையிலேயே யார் குற்றவாளின்னு நீங்க சந்தேகப்படுகிறீர்கள்னு தலித் குடியிருப்புல பூந்து இத்தனை வருஷம் ஆச்சே, பேச்சாவது வந்திருக்கணும்ல. 18 மாதங்கள் எத்தனையோ பேர் கில்ட்டாவது சொல்லியிருப்பாங்கல்ல, இல்ல உங்களுக்குள்ள பேசியிருப்பீங்கல்ல. நீங்க யாரைத்தான் சந்தேகப்படுறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பண்ணாருன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, அதையும் கூட வீடியோ எடுத்து போடு. யாரோ ஒருத்தர் இந்த வேலையை பண்ணணுமா இல்லையா? அப்போ ஏன் இவர்கள் சொல்வதில்லை? எல்லா விசாரணையும் சில நபர்களை நோக்கி நீள்கிறது. அந்த சில நபர்களை எவிடன்ஸ் மாதிரியான அமைப்பினர் பாதுகாக்கிறார்கள், விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்க வைக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல நிறுத்தி இந்த ஸ்டேட்டஸ் கோவை திமுக சிலுவை சுமக்கும் இடத்திலேயே இந்த பிரச்சனையை நிறுத்தி விடுவது என்பது காலத்துக்கும் அதற்கான ஒரு பழியாக சுமக்க வைக்கலாம் அப்படிங்கிற இடத்துல அவங்க அதை பண்றாங்க. கலந்தவனுடைய நோக்கம் மடத்தனமானது. ஆனால் அதற்கு தீண்டாமை அரசியல் சாயம் பூசப்பட்ட பிறகு, இதற்கு ஒரு சின்ன உதாரணம், கடந்த மாதம் தேன் அடை ஒரு இதுல விழுந்துருச்சு, கிணத்துல விழுந்துருச்சு. அங்க இருந்தது மண் அதிர்வுனால கீழே விழுந்துருச்சு. முதல்ல மலத்தை கலந்து விட்டார்கள்னு செய்தி வந்துருச்சு. நீங்க அது மலத்தை கலந்தது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது தேன் கிடைச்சதால நீங்க அது தேனடைன்ட்டீங்க. தேனடை கிடைக்கல, அடுத்த கொஞ்ச நேரத்துல காக்கா அந்த தேனடையும் தூக்கிட்டு போயிருந்துச்சுன்னா வைங்க, மலத்தை கலந்தார்கள், மலம் கரைந்து விட்டது. திமுக ஆட்சியில் இன்றைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. மாதம் 3 ஆச்சு. ஓடி இருக்குமா, ஓடி இருக்காதா? அப்போ இதற்கு அரசியல் சாயம், தீண்டாமை பிரச்சனை பூசப்பட்ட பிறகு இதிலிருந்து திரும்பி செல்வதற்கான வழிகள் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்க. நிரூபிக்கவெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு பெயர் இன்னார் தான் செய்தார்னு சந்தேகப்படுவன்னு இவர்கள் யாருமே சொல்ல மாட்டார்கள். திமுகவுக்கோ உண்மை குற்றவாளியை நெருங்கி அரஸ்ட் பண்ணி சட்டத்தின் முன் நிறுத்துவதன் மூலம் முதலமைச்சரோட இப்படின்னு போட்டோ எடுத்துக்குவாங்க. அப்புறம் போய் வேங்கைவேல் இன்னும் நாறிக்கொண்டுதான் இருக்கிறது முதல்வரேன்னு எழுதவும் செய்வாங்க. இப்ப திமுகவுக்கு உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து அவனை சட்டத்தின் முன் நிறுத்துவதன் மூலம் பிஜேபியை சேர்ந்த ஒருத்தர் போய் சாதி இந்துக்கள் பக்கத்துல போய் நிக்கிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பிஜேபியில இருந்த ஒருத்தர் பட்டியலின மக்கள் பத்தியில போய் நிக்கிறாரு. அந்த ஆளையும் துரத்தி விட்டாங்க. ஆமா, துரத்தி விட்டாங்க. ஆனா அவர் போய் நின்றுட்டு என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் 2 தரப்பையும் சீண்டி விடுறாங்க. இதுவும் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி அங்கே ஒரு பிரச்சனை வராமல் கொண்டு போய், அதாவது எதை தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க விதைக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு திமுக பட்ட பாடுன்னு இருக்குல்ல. எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கேஸும் வாங்குற மாதிரி சாமியார் கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்கு இப்போ திமுக. திண்ணியத்தில் பிய கரைச்சி வாயில் ஊத்துனாங்க. அந்த குற்றவாளிகள் என்ன ஆனான்னு இங்கே யாராவது பேசியிருப்பாங்க? அதான் யோசிச்சு பாருங்களேன். மலத்தை கரைத்து சாதிய கொடுமையை ஊட்ட வேண்டும் என்பதற்காகவே தலித்துகளின் வாயில ஊத்துனாங்க. இந்த குற்றத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது சமூக நீதியா? எவனே தெரியலைங்கிற ஒரு இடத்துல பிய கலந்துட்டாங்கிறதுல திமுகவை அதுல பலியாக்கி சிலுவை சுமைப்பு வைப்பது, அதற்கு விடை காண்பதுதான் தமிழ்நாட்டுடைய தலித் விடுதலையுடைய மிக முக்கியமான கூறுன்னு பேசுவதற்கு பார்த்தீங்களா? அது எவ்வளவு அபத்தமானது. இங்கே மேம்போக்கா பார்ப்பதற்கு ஒரு பொலிட்டிக்கலி அறிவார்ந்த ஒரு சமூகம் மாதிரி இந்த ஊடகங்கள்லாம் சித்தரிக்குமே தவிர, அடிப்படையில் இவ்வளவு எளிமையான விஷயத்தை கூட நேற்று சென்னை கமிஷனராக ஒருத்தர் பொறுப்பேற்கிறார். சென்னை கமிஷனர் முதல் முறையாக பொறுப்பேற்றோடனே அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்குற கேள்வி, பத்திரிகை ஊடகங்கிற என்கவுண்டர் ஏதாவது பண்ணுவீங்களா சார்? என்கவுண்டர்லாம் எதிர்பார்க்கலாமா சார்? என்கவுண்டர் ஏதோ தீபாவளி பரிசு மாதிரி இவங்க சொல்கிறேன். என்கவுண்டருங்கிறது என்ன? இப்போ என்கவுண்டருங்கிறது ஒரு திடீர்னு மோதல் போக்கு நடந்துச்சுங்கிறது தான் இவங்க காலகாலமாக சொல்லிட்டு இருக்க விஷயம். நம்ம சினிமாலையும் கதைகள்லையும் சொல்லப்படுவதும் நிஜத்தில் நடக்கக்கூடிய என்கவுண்டர்கள், இதற்கு முன்பாக கேள்விப்பட்ட என்கவுண்டர்லாம் எப்படி என்கவுண்டரு? கட்டி வச்சு சொல்கிறாங்க, கண்ணை கட்டி சொல்கிறாங்கிறது தான் என்கவுண்டராக இருக்குது. ஓட விட்டு சொல்கிறாங்கிறது தான். இதை போய் ஒரு பத்திரிகையாளர் சந்தோஷமாக கேட்குறாங்க கமிஷனர்கிட்ட, டியூட்டி அன்றைக்கி ஜாயின் பண்ணவர்கிட்ட போய் என்கவுண்டர்லாம் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு. அப்போது இதில் உண்மையை நெருங்கி உண்மை குற்றவாளின்னு ஒருத்தனை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவதன் மூலமாக எதை சாதிக்க முடியுங்கிற கேள்வி திமுகவுக்கு இருக்கு. இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன், என்னுடைய கடன் தீர்ந்தது, என் மீதான பழி போயிரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை தூக்கி கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா, இவர்கள் இந்த சைடு இருக்கக்கூடிய ஆசாமிகள் இது இல்ல பொய்யும்பாங்க. சிசிடிவியோட இருக்கிற விஷயத்தையே இவங்க கொள்ளலைங்கிறாங்க. ஆமா.
அப்படி இருக்கும்போது இதை விட்டு வைப்பார்களா? அப்படியே செய்தாலும் இத்தனை காலமும் தலித்துகள் மீது நடந்த வன்கொடுமைகளுக்கான அந்த பார்வையே மாறி போயிடும். இவனுங்களே கலந்துக்கிட்டு எத்தனை நாள் அட்டூழியம் பண்ணியிருக்கானுங்கடா அப்படின்னு ஒரு பேச்சு சாதி இந்துக்கள் தரப்பிலிருந்து எழுப்பப்படும். இந்த காரணத்துக்காக இதுல சுமந்தாச்சு, பழிபாவத்தை சுமப்பது ஒன்றும் புதுசும் கிடையாது, இது இப்படியே போகட்டும்னு அரசாங்கம் இப்படியே மெயின்டைன் பண்ண தொடங்கிருச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இந்த உண்மையை பேச எந்த குரலும் இல்லை. ஒரு ஊடகவியலாளர் சொல்ல தொடங்குறார், சொல்லி முடிக்க வேண்டியதானே. இதுல என்ன, அது மென்று முழுங்குவதற்கு என்ன இருக்கு? அது லைவ்ல இதுவரை நான் இதுவரைக்கும் இதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டு அதை சொல்லாம இருக்காங்களே, எத்தனை நாளைக்கு தான் இதுல சிலுவை சுமப்பது? சுமங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தொண்டை வரைக்கும் வந்ததை வெளியே சொல்லாம இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு இந்த உண்மையை பேசி விடுவோம். இப்பவும் கூட யாராவது ஒருத்தரை நிரூபிக்கவெல்லாம் வேண்டாம். இப்ப நம்ம பட்டியலிட்ட இந்த வேங்கை வேலுக்காக திமுகவை குற்றஞ்சாட்டக்கூடிய தரப்பில் இருக்கக்கூடிய யாராவது, எந்த தனி மனிதராக கூட இருக்கட்டும், இவர்தான் குற்றவாளின்னு சொல்லட்டும், நம்ம பொதுவில் மன்னிப்பிக்கும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்